அடுத்த சில நாட்களுக்கு அதிகமா இருக்க போகுது, மக்களே தயாராகிக்கோங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மழை இல்லைங்க, வெயில். என்னது, நவம்பர் மாதத்துல வெயிலா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு வறண்ட வானிலை தான் நிலவ போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகபட்சமாகவும் இருக்க போகுது, அதிகபட்சமாகவும் பதிவாக போகுது. அதுக்கு என்ன காரணம், வரும் நாட்களில் எங்காவது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது வெதர் வித் வேதா. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தாங்க இப்போ நவம்பர் மாதத்தில் இருக்கு. குறிப்பாக சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வெயில் கடுமையாக இருக்கு. இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு வெயில் தொடரும்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். நவம்பர் 2ஆம் தேதி வெயில் அதிகபட்சமாக பதிவாயிருக்கு. வரக்கூடிய நாட்கள்லையும் வெயில் உச்சத்தை எட்டும் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வு மையம். வட மாவட்டங்களில் வெயிலுக்கு ஒரு சின்ன சின்ன பிரேக் அங்கங்கே இருந்தாலும், அதாவது லேசானதுலேருந்து மிதமானது வரைக்கும் மழை இருந்தாலும் அது பெரிய ஒரு பிரேக்காகவும் இருக்க போகிறது கிடையாது. இனி வரும் நாட்களில் வெயில் தான் இருக்க போகுது. குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தொடரும். ஆனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கனமழையாகவோ மிக கனமழையாகவோ இருக்காதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 2வது நாளாக 95.72 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், மீனம்பாக்கம்ல 3வது நாளாக 94.82 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், வேலூரில் 3வது நாளாக 96.26 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும் வெயில் பதிவாயிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதத்தில் நம்ம 100 டிகிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நவம்பர் மாதத்தில் இந்த அளவுக்கு வெயிலே அதிகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 2வது நாளாக 99.32 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், மதுரை நகர்பகுதியில் 4வது நாளாக 97.16 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், நாகையில் 2வது நாளாக 95.18 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும் வெயில் பதிவாயிருக்கு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி கிழக்கு திசை காற்றுடைய மேக மாறுபாடு காரணமா நவம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நவம்பர் 4ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 5, 6 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய தகவலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலிருந்தே பார்க்குறோம், சாரல் மழையாக இருக்குது. இது தொடருமா அப்படின்னு கேட்டோம்னா வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு இருக்கும். நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கனமழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்படியான ஒரு சூழல்ல அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு ட்ரை டேஸாக, அதாவது வறண்ட வானிலை கொண்டதாக தாங்க இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நவம்பருடைய பிற்பகுதியில் நமக்கு ஏதாவது சலனம் வங்கக்கடலை உருவாகி நம்மை நோக்கி வரும் பட்சத்தில் தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அது கனமழையா மிக கனமழையான்றதை நம்ம சலனம் உருவான பிறகு தான் பார்க்க முடியும். வட தமிழகத்தில் நமக்கு ஆங்காங்கே லேசானதுலேருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த காற்றுடைய வேக மாறுபாடு அப்படின்றத பொறுத்து தான். இதையெல்லாம் தவிர்த்து அதற்கு பிறகு நமக்கு ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு திசை காற்று நமக்கு வலுவாக இருந்தால் அதற்கு பிறகு நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு தயாராக இருங்க, மழைக்கு கிடையாது, வெயிலுக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.